ஆர்சிபி கேப்டன் மாற்றம். இம்பேக்ட் வீரராக மாறிய ரஜத் படிதார். 2025 ஐபிஎல் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதிய போட்டி லக்னோ மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி டாஸ் வென்று பந்துவீச்சை தேர்வு செய்தது. அந்த அணியின் கேப்டன் ரஜத் படிதார் இந்த போட்டியில் கேப்டனாக செயல்படவில்லை. அவர் இம்பாக்ட் வீரராக மட்டுமே விளையாடினார். அவருக்கு காயம் ஏற்பட்டு இருந்ததால் ஃபீல்டிங் செய்ய முடியாத நிலை இருக்கிறது. எனவே அவர் பேட்டிங் மட்டும் செய்யும் வகையில் இம்பாக்ட் வீரராக இந்த போட்டியில் பங்கேற்றார். அவருக்கு பதிலாக ஜிதேஷ் சர்மா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் கேப்டனாக செயல்பட்டார். ஜிதேஷ் டாஸ் வென்ற பின் பேசுகையில், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக நான் முதன்முறையாக கேப்டனாக செயல்படுகிறேன். கடந்த ஆண்டு இதே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக பஞ்சாப் கிங்ஸ் அணியின் கேப்டனாக செயல்பட்டேன். இப்போது நாங்கள் முதலில் பந்து வீச முடிவு செய்துள்ளோம். ஆடுகளத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய இந்த முடிவை எடுத்து இருக்கிறோம். இந்த லீக் சுற்றின் முடிவில் புள்ளிப் பட்டியலில் முதலிடத்தில் இருக்க விரும்புகிறோம். அங்கிருந்து பிளே ஆஃப் சுற்றில் விளையாட வேண்டும் என நினைக்கிறோம். எங்கள் அணி நிர்வாகம் வீரர்களை நன்றாக பார்த்துக் கொள்கிறது. அணியில் நல்ல சூழ்நிலை மற்றும் கலாச்சாரம் நிலவுகிறது. நாங்கள் ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி பெற்று கோப்பையை வெல்ல நினைக்கிறோம். ரஜத் படிதார் இம்பேக்ட் வீரராக விளையாடுகிறார். தீர்தத் படிக்கலுக்கு பதிலாக மயங்க் அகர்வால் அணியில் சேர்க்கப்பட்டு இருக்கிறார் என்றார். அடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் கேப்டன் பாட் கம்மின்ஸ் பேசுகையில், நாங்கள் கடந்த சில போட்டிகளாக நல்ல விதமாக விளையாடி வருகிறோம். அடுத்த ஆண்டுக்கான அணியை இப்போது கட்டமைத்து வருகிறோம். நாங்கள் தொடர்ந்து நன்றாக விளையாட வேண்டுமென்று நினைக்கிறோம். எங்கள் சிறந்த ஆட்டத்தை விளையாட வேண்டும். நாங்கள் கடந்த போட்டியில் 200 ரன்களை எளிதாக சேசிங் செய்தோம். நானும் சமியும் இணைந்து பந்து வீசுகிறோம். அடுத்து நடைபெறவுள்ள டெஸ்ட் கிரிக்கெட்காக தயாராகி வருகிறோம். டிராவிஸ் ஹெட், அபினவ் மனோகர் மற்றும் ஜெயதேவ் உனட்கட் ஆகியோர் அணிக்கு திரும்பியிருக்கின்றனர் என்றார். மரண அடி அடித்த இஷான் கிஷன். 2025 ஐபிஎல் தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிராக லக்னோ மைதானத்தில் அதிரடியாக ஆடி ரன் குவித்தது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 231 ரன்கள் எடுத்தது. அந்த அணியில் இஷான் கிஷன் அதிரடியாக விளையாடி 48 பந்துகளில் 94 ரன்கள் சேர்த்தார். அபிஷேக் சர்மா 17 பந்துகளில் 34 ரன்களும், என்ரிக் கிளாசன் 13 பந்துகளில் 24 ரன்களும், அனிகேட் வர்மா 9 பந்துகளில் 26 ரன்களும் சேர்த்தனர். ஒரு பக்கம் விக்கெட்டுகள் விழுந்து கொண்டே இருந்த நிலையில் இஷான் கிஷன் தொடர்ந்து அதிரடியாக ஆடினார். அவர் 7 பவுண்டர்கள் மற்றும் 5 சிக்சர்களை அடித்தார். 195.83 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடியிருந்தார். இதை அடுத்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு 232 ரன்கள் என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது.